இந்த அம்மன் புதுக்கோட்டை சமஸ்தானத்தோட காவல் தெய்வம் குங்குமகாளி. இவ இருக்கிற இடமும் புதுக்கோட்டை அரண்மனை தான். இந்த அரண்மனையை சுற்றி ஒரு வனம் மாதிரி அமைஞ்சிருக்கு. அந்த வனத்துக்குள்ளே தான் இந்த அம்பாள் குடிகொண்டிருக்கா. அப்போ உள்ள மன்னர்கள் இந்த அம்பாளை பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டுட்டு வந்திருக்காங்க. இப்போது இவளோட ஆலயம் வெளியில் இருக்குது. இங்கேருந்து பிடிமண் எடுத்து வெளியில் ஒரு கோவில் வச்சுருக்காங்க. இவ ஆதி குங்குமகாளி. மக்கள் எல்லாரும் தன்னை வழிபடணும்னு விரும்பி அம்பாளே வெளியில் போய் உட்காந்துருக்கா. மன்னரோட கனவுல சொல்லி இங்கேருந்து பிடிமண் எடுத்து இவளுக்கு வெளியில் ஒரு கோவில் வச்சுருக்காங்க. எல்லாரும் அரண்மனைக்குள்ளே கும்பிட முடியாதுங்கிற காரணத்தினால அம்பாள் கருணா சுரூபிணி இல்லையா, அதனால் இங்கே மன்னர் கனவுல சொல்லி இங்கே இருந்து பிடிமண் எடுத்து கொண்டு போய் வெளியில் ஒரு கோவில் வச்சு எல்லோரும் வழிபட்டுட்ருக்காங்க. இதுதான் ஆதிஸ்தலம். பல நூற்றாண்டுகளாக இருக்கிறதுனால அம்பாள் கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்கா. இதில் திரிசூலம், கட்கம், கேடயம், அந்த காலத்தில் பயன்படுத்துகிற ஆயுதங்கள் எல்லாம் இதில் பொறிச்சிருக்காங்க. இதிலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவ எவ்வளோ பழமையான ஒரு அம்பாள்னு. இந்த புதுக்கோட்டைக்கே காவல் தெய்வம் இந்த அம்பாள் தான். நல்ல வனாந்தரமான சூழ்நிலையில் அம்பாள் நிறைஞ்சிருக்கா. இப்படி அடர்ந்த வனத்துக்குள்ளே இருக்கிறதுனால இங்கே என்ன பிரார்த்தனை பண்ணாலும் கூடுதல் பலன் கிடைக்கும். அம்பாளோட சாநித்தியம் இங்கே அதிகமாக நிறைஞ்சிருக்கு. எல்லாரும் அம்பாளை தரிசனம் பண்ணிக்கோங்க. ஓம் சக்தி.